தாத்தா, என்ன தாத்தா, என்ன தாத்தா யோசிச்சுன்னுக்கிறீங்க? சொல்வார்களே, நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் வார்த்தைக்கு சொந்தம் உண்டு. நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானா? ஒரு தாய் மக்கள் என்று கூறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு இருக்கிறோமே. மனிதனுக்கு மனிதன், வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு, உலகத்திலே இருக்கும் அத்தனை பேரையும் பார்த்தா ஒரு தாய் மக்கள் என்று கூற நான் வெட்கப்படுகிறேன். எங்கே பார்த்தாலும் சண்டை, பொறாமை. வீட்டுக்கு வீடு தான் சண்டை என்றால், நாட்டுக்கு நாடு, பக்கத்து நாடு, தூரத்து நாடு, ஏழ்மையான நாடு, வலிமையான நாடு, எல்லோரும் பகை உணர்ச்சியோடு தான் இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யலாமே, கை கொடுக்கலாமே என்ற எண்ணத்தை காணும். உன்னை விட நான் பெரியவன், உன்னை அழித்து விடுவேன், நான் அழித்து விடுவேன். நான் நினைத்தால் 80% இந்த நாட்டை, உலகத்தையே அழித்து விடுவேன். நான் மிகவும் வலிமை உடையவன் என்றான். இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான். உன்னை அழித்து விடுவேன். இவனை பார்த்து அவன் அதே வார்த்தை தான் சொல்லுகிறான். நாம் வாழ்வதற்கு உணவு வேண்டும், உடுப்பதற்கு உடை வேண்டும், அனைத்து வசதிகளும் வேண்டும் என்று நினைத்து கொண்டும் இருக்கும் காலத்தில் ஒரு விவசாயத்தை உருவாக்குவோம், நமக்கு தேவையான நற்பொருட்களை உருவாக்குவோம் என்று நினைக்காமல் உன்னை அழித்து விடுவேன். நான் உன்னிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதோடு நானும் ஆயுதங்களை செய்வேன், உன்னை அழிப்பேன். என்னை போல் உன்னால் ஆயுதம் செய்ய முடியாது, பார்க்கலாம். அவன் பார்க்கலாம், என்னிடம் இருக்கும் ஆயுதங்களை போதுமடா என்றான் அவன். என்ன உலகமடா இது? இப்படி இருக்கும்போது ஒரு தாய் மக்கள் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எனக்கு ஆசையாக இருக்கிறது ஒரு விஷயம். நான் ஒரு புதிய உலகத்தை பார்க்க வேண்டும், புதிய மனிதர்களை பார்க்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்வதை நான் அனுபவிக்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு அன்பு செய்ய நான் நினைக்க வேண்டும், மற்றவர்களும் எனக்கு அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும். உலகத்தில் நமக்கு தேவையான அத்தனை நற்பொருட்களையும் ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு தனிமதினம் உருவாக்க வேண்டுமே தவிர ஒருவனை ஒருவன் அழிப்பதற்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்வது அவன் மனிதன் தானா என்று சொல்ல தோன்றுகிறது. என் கனவு எப்போ நிறைவேறும்? ஒரு மனிதனை எப்போது என்னால் பார்க்க முடியும்? மிருகம் பாதி, மனிதன் பாதி. ஐ எம் வெரி சாரி. மிருகம் பாதி, மனிதன் பாதி என்றால் மிருகத்தை குறை கூறுவதைப் போல் பொருள்படுகிறது. மனிதன் பாதி, அறிவில்லாதவன் பாதி என்று சொல்லலாம். ஓகே என் செல்வங்களே, நினைத்து பாருங்கள். ஒவ்வொருவரை நாம் அன்பு செய்யலாம். என் செல்வங்களே, உங்களுக்காக நான் உயிர் கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். உங்களுக்காக நான் உயிர் வாழ்கிறேன், உங்கள் நன்மைக்காக நான் உயிர் வாழப்போகிறேன் என்று ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுங்கள். நீங்கள் ஆசைப்பட்டால் அது நிறைவேறும். ஒருவரை ஒருவர் நாம் மன்னிப்போம். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறிய போது அவன் சாகும் தருவாயில் இருக்கும்போது அவங்க அப்பாவை
நமது அப்பாவை பார்த்து, அப்பா, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று கூறினார். நினைத்து பாருங்கள். அவரும் மனிதன்தான். அவரும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒரு பிறவித்தான். அவரை பின்பற்றுவோமா? சில நல்ல மனிதர்களுடைய குணங்களையும் அவருடைய ஆசைகளையும் போலவே நாமும் ஒரு நல்ல மனிதர்களாக இருப்போமா? நல்ல ஊராக இருப்போமா? நல்ல நாடாக இருப்போமா? நல்ல உலக மக்களாக வாழ்வோமா? முயற்சி செய்வோம். முயற்சி திருவினையாக்கும். ஒரு நாள் வரும், வர வேண்டும். அந்த நாளை எதிர்பார்ப்போம். நமது காலத்தை எதிர்பார்க்காவிட்டாலும் எதிர்காலத்திலே இந்த காரியம் நடைபெற வேண்டும். ஒருவரை ஒருவர் அழிக்கும் எண்ணம் இல்லாத ஒரு மனிதர்களை இந்த உலகம் பார்க்க வேண்டும். நாம் இருக்க மாட்டோம் என்றால் மறுபிரிவையாவது பெற்று வந்து பழைய காலத்தை நினைத்து பழைய காலம் இப்படி இருந்தது, இந்த புதிய யுகம் இப்போ எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா என்று நாம் சந்தோஷப்படுவோம். அதற்காகவாவது நாம் மறுபிரிவை எடுப்போம். மறுபிரிவை எடுக்க வேண்டும், அதை காண வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அதை பக்கத்தில் வைத்துவிட்டு இந்த காலத்திலேயே இன்றைக்கு இப்பொழுது நாம் நல்ல மனிதர்களாக, இரக்கமுள்ள மனிதராக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் குணம் உள்ளவர்களாக மாறலாமே. காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லைமே. அவன் செயல்படுவான் என்பதை விட நாம் செயல்படுவோம். பேசுவதை நிறுத்தி கொண்டு செயல்படுவோம். வணக்கம்.